ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் பக்ரா ருக்கு 12 வசனம் 97. நபியே, நீர் கூறுவீராக, எவர் ஜிப்ரீலுக்கு பகைவராக ஆகிவிட்டாரோ அவர் பகைமையிலேயே மரணிக்கட்டும். நிச்சயமாக ஜிப்ரீல் ஆகிய அவர்தான் குர்ஆன் ஆகிய இதனை அல்லாவின் அனுமதி கொண்டு உம்முடைய நெஞ்சத்தில் இறக்கி வைத்தார். இவ்வேதமானது இதற்கு முன்னுள்ள வேதத்தை மெய்ப்பிப்பதாகவும் உண்மை முஃமின்களுக்கு நற்செய்தியாகவும் நேர் வழியாகவும் இருக்கிறது. எவர் அல்லாஹ்வுக்கும் அவரது வானவருக்கும் அவனது தூதருக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருப்பாரோ அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவன் ஆவான். நபியே, திண்ணமாக நாம் உமக்கு தெளிவான வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். பெரும் பாவிகளை அன்றி வேறு யாரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள். இன்னும் அவர்கள் அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை செய்த பொழுதெல்லாம் அவர்களுக்குள் ஒரு பிரிவினர் அதனை தூக்கி எறியத்தானே செய்தனர். எனினும் அவர்கள் பெரும்பாலானோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்களிடமிருந்த தௌராத் வேதத்தை உண்மையாக்கி வைக்கக்கூடிய ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் ஏதும் அறியாதவர்கள் போன்று பிடிவாதமாக அல்லாஹ்வின் வேதத்தை தங்கள் முதுகிற்கு பின்னர் எறிந்துவிட்டனர். மேலும் யூதர்களில் ஒரு பிரிவினர் சுலைமான் உடைய ஆட்சி காலத்தில் சைத்தான்கள் ஓதிய ஒன்றை சூனியத்தை பின்பற்றினர். மேலும் சுலைமான் இறை கட்டளையை நிராகரித்து கொண்டிருக்கவில்லை, எனினும் சைத்தான்கள்தான் நிராகரித்து கொண்டிருந்தனர். மேலும் மக்களுக்கு சூனியம் என்னும் கலையையும் பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் என்னும் இரு வானவர்கள் மீது இறக்கப்பட்டிருந்ததையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தவிர சூனியத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் ரப்பின் புறத்திலிருந்து நாம் ஒரு சோதனையேதாம். ஆகவே நிராகரிப்பவனாக ஆகிவிடாதே என்று அவ்விரு வானவரும் சொல்லும் வரை அவர்களில் எவருக்கும் சூனியத்தை அவ்விருவரும் கற்றுக் கொடுக்கவில்லை. பின்னரும் அவர்கள் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய சூனியத்தை அவ்விருவருமிடமிருந்து கற்றுக்கொண்டனர். மேலும் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே அல்லாது அச்சூனியத்தை கொண்டு எவருக்கும் அவர்கள் இடை ஏற்படுத்துபவர் அல்லர். இன்னும் அவர்கள் தங்களுக்கு பயனளிக்காததும் இடர் அளிக்கக்கூடியதுமான ஒன்றையே கற்றுக் கொண்டிருக்கின்றனர். எவரொருவர் இச்சூனியத்தை விலைக்கு வாங்குவாரோ அவருக்கு மறுமையில் எத்தகைய நற்பேரும் இல்லை என்பதை உறுதியாக அறிந்தே இருந்தனர். மேலும் எதற்காக தங்கள் ஆன்மாவை விட்டு விட்டார்களோ அது மிகவும் கெட்டது. இதனை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. இன்னும் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டு சூனியம், இணை வைத்தல் போன்றதை அஞ்சி தங்களை தவிர்த்து கொண்டிருப்பார்களாயின் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் நன்மையானது மிக சிறந்ததாகும். இதனையும் அவர்கள் அறிய வேண்டுமே. ஈமான் கொண்டவர்களே, நம்முடைய தூதரை நோக்கி ராயினா என்று கூறாதீர்கள். மேலும் உன்லுர்னா, எங்களை நோக்குங்கள் என்று கூறுங்கள். அந்த நபி அறிவிக்கக்கூடியதை செவியேற்று கேளுங்கள். இன்னும் நிராகரிப்போருக்கு நோவினை அளித்திடும் வேதனை உண்டு.